வணக்கம். உணவே மருத்துவம். உணவே மருத்துவத்துக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இருமல். இந்த இருமல், வறட்டு இருமல் நிறைய பேருக்கு இருக்கும், இருமல் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்ப்போம். இந்த உணவே மருத்துவம் நம்மளுடைய கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள், இதை வச்சே எப்படி மருத்துவமாக மாற்றுறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இதுக்கு இந்த இருமலுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி, மாதுளம்பழம், தேன், இந்த 3 விஷயம்தான் தேவை. இந்த 3 எப்படி ப்ராசஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி எடுத்துகிட்டு முழுமையாக இஞ்சியை க்ளீன் பண்ணிடுங்க. தோல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் மண்ணுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாறு கிடைக்கும். அதே மாதிரி மாதுளம்பழத்தையும் எல்லாத்தையும் மாதுளம்பழத்தில் உள்ள அந்த பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சாறு கிடைக்கும். இஞ்சி சாறும் மாதுளம்பழம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு இஞ்சி 50 mlக்கு ஒரு இஞ்சி சாறு ஒரு 50 ml இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் சாறு ஒரு 100 ml. இதுக்கு பாதிக்கு பாதி இருக்கணும். 50 ml இது இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் சாறு ஒரு 100 ml இருக்கணும். ப்ளஸ் 2 டீஸ்பூன் தேன், 2 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வகுத்தில் எந்திரிச்ச ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வறட்டு இருமல் பிரச்சனை வராதுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, திரும்ப எனக்கு இந்த இருமல் வந்துடுது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது, அப்போதைக்கு எனக்கு சொல்யூஷன் இருக்குது, எனக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து 1 மண்டலம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இஞ்சி சாறும் மாதுளம்பழ சாறும் ப்ளஸ் தேன். இது தேன் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, முழுமையாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனை எடுத்துக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவாக இல்லாட்டினா மிக்சடாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம். பியூராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன், ஒரு 5 நாளில் திரும்ப இந்த பிரச்சனை போகும், திரும்ப ஒரு 10 நாளில் திரும்ப எனக்கு இந்த வறட்டு இருமல் சளியோடு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இதை நீங்கள் ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. அது நிறைய பேருக்கு சொல்லி செயல்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.